ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஎஸ் டெசர்ட்ஸ். இன்றைக்கி இந்த ஹார்ட் தீம் கேக்கை எப்படி டெக்கரேட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். கஸ்டமர் நம்மகிட்ட கேட்டது வந்து 1 kg பட்டர்ஸ்காட்ச் கேக் தான் கேட்டிருந்தாங்க. இது கொஞ்சம் டாலாக வரணுன்றதுக்காண்டி நான் ஆஃப் கேஜி டின்னில் 2 டின்னாக பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். லேயர்ஸ் கொஞ்சம் கூட வர மாதிரி 6 லேயர் போட்டுக்கிட்டேன். இதுக்கு மெயினாக பட்டர்ஸ்காட்ச் ஸ்க்ரஷ் தான் உள்ள யூஸ் பண்ண போகிறோம் ஃபில்லிங்ஸுக்காக. வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு லேயர் ஸ்பாஞ்ச் வச்சுட்டு சுகர் சிரப்போட பட்டர்ஸ்காட்ச் க்ரஷ்ஷையும் கொஞ்சம் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் போட்டு கேக் ஃபுல்லாக நல்லா போட்டுட்டு அதுக்கப்புறம் விப்பிங் க்ரீம், எப்பயும் போல் விப்பிங் க்ரீம் நல்லா எல்லா பக்கம் படுற மாதிரி நல்லா போட்டு ஒரு லேயர் கொடுத்துட்டு இதில் பட்டர்ஸ்காட்ச் க்ரஷ் இருக்குது நம்மகிட்ட. பட்டர்ஸ்காட்ச் க்ரஷ் இருக்குல்ல, அதை ஒரு லேயர் போட்டுருணும். கொஞ்சம் கொஞ்சம் தான் போடுறேன், ஏன்னா 6 லேயர் வைக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் போட்டிருக்கேன் எல்லாத்துலேயும். அப்புறம் நம்ம ஹோம்மேடாக பண்ண நட்ஸ் இது ஆட் பண்ணுறதுனால கேக்குக்கு இன்னும் நல்ல டேஸ்ட் கொடுக்கும், உள்ள ஒரு க்ரன்ச்சி டேஸ்ட் வரும். அதனால தான் அதை ஆட் பண்ணுறோம். இதே மாதிரி தான் எல்லா லேயருமே 6 லேயருக்குமே இது எல்லாமே உள்ளே போட்டு கொடுத்து தான் நம்ம ஃபுல்லாகவே ஐசிங் பண்ணி எடுக்க போகிறோம். இதே மாதிரி 6 லேயருமே உள்ளே முடிச்சுட்டு எல்லாமே க்ரம் கோட் முடிச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணி எடுத்துட்டேன். நல்லா செட் ஆகிடுச்சு. அது இப்போல்லாம் மெயின் கோட் கொடுக்க போகிறோம். ஃபுல்லாக விப்பிங் க்ரீமை ஃபுல்லாகவே கொடுத்துட்டு ஃபுல்லாக ஃபினிஷிங் பண்ணி எடுக்கணும். ஃபுல் ஃபினிஷிங் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி கேக் வேணும்னா நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் இந்த வீடியோஸ்லேயே. அந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம். இந்த கேக்கில் வந்து இந்த மாதிரி ஃபினிஷிங் கொடுக்கலான்னு ஆயில் ப்ரஷ் வச்சு ஃபுல் ஃபினிஷிங் கொடுத்தோம். இதான் வாட்ஸ்அப் நம்பரு, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, புக் பண்ணிக்கோங்க. அப்புறம் கஸ்டமர் இருந்ததுனால ஐ லவ் யூன்ற அந்த பொம்மை 2 இமேஜ் இருக்கிற மாதிரி கேட்டாங்க. அதனால் அதையும் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சாச்சு. கேக் கொஞ்சம் ப்ளைனாக இருக்குன்னு ஃபுல்லாகவே ரெட் கலர் ஹார்ட் வர மாதிரி ஃபுல்லாகவே கொடுத்து எடுத்துக்கிட்டோம். கேக் மேலே ஃபுல்லாகவே ஹார்ட் தான் வர மாதிரி இருக்கும் கஸ்டமர் கொடுத்த இமேஜில். அதனால் நிறைய ஹார்ட் ரெடி பண்ணி வச்சுருந்தோம். ஃபுல்லாகவே கேக் ஃபுல்லாக எங்கெங்கெல்லாம் சொருகணுமோ எல்லா பக்கமும் ஹார்ட்டை ஃபுல்லாக சொருகியாச்சு. இதே மாதிரி கஸ்டமைசேஷன் வேணும்னா கண்டிப்பாக வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் டீட்டெயில்ஸ்லாம் சென்ட் பண்ணி விட்றேன். கடைசியாக கேக்கோட லுக் இப்படி தான் இருந்துச்சு. எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பராக இருந்துச்சு. கஸ்டமர் ரொம்ப ஹாப்பியாக ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க. இது கஸ்டமரோட ஹஸ்பண்ட் பர்த்டேக்காக கஸ்டமர் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அங்கங்கே கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள்ஸும் போட்டுவிட்டோம், கோல்டன் கலர் ஸ்ப்ரிங்கிள்ஸு. ரொம்ப அழகாகவே இருந்துச்சு கேக் பார்க்க. கஸ்டமரும் ரொம்ப ஹாப்பியாகவே ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி கேக்ஸ் வேணும்னா நான் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். பர்த்டே கேக்ஸ் மட்டும் மதுரை கஸ்டமருக்கு மட்டும் தான் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ப்ரௌனிஸ் எல்லாமே ஆல்ரெடி ஸ்டிக் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். தேங்க்யூ.